பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகிறது. நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்திலே எனக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளைகளை தொடும்படிக்கு அவரிடத்திலே பெற்றோர் கொண்டு வந்தார்கள், சீசர்கள் அகற்றினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு. எனக்கு சிறு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட உரிமையை, அப்படிப்பட்ட உறுதியை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பாடின பாடல் வழியாக பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. அந்த பரலோகத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படு. எனக்கு நாம் குடியிருக்கிற வீடுகளுக்கு என்னெல்லாம் வச்சிருப்போம், டாக்குமெண்ட் வச்சிருப்போம், பட்டா வச்சிருப்போம். அதுக்கு யாராவது அதுக்கு விரோதமாக வரும்பொழுது இந்த வீடு என் பேர்ல இருக்குது, பட்டா என்கிட்ட என் பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லுவோம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம வீடு, நம்ம வீட்டில் குடியிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்ந்துருப்பாங்க, இது எங்க வீடு, எங்க அப்பா வீடு என்று சொல்லி ஒரு உரிமை நமக்கு இருக்கிறது. அதற்கு உத்தரவாதம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்குரிய பட்டா, அதற்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம பேர்ல இருக்கிறதுனால, நம்ம அப்பா பேர்ல இருக்கிறதுனால நமக்கு அது உறுதி. இதே போல இன்றைக்கு இந்த திருச்சபையிலே எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டிருப்போம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருப்போம், எத்தனையோ பாடல்களை எல்லாம் பாடியிருப்போம். இந்த பாடல்கள் வழியாக, இந்த செய்திகள் வழியாக ஆவியானவர் நம்மோடு கூட நாம் யார் என்பதை தெளிவுபடுத்தி காண்பித்துக் கொண்டே இருப்பார். இந்த திருச்சபையில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு நீங்களும் நானும் இங்க வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியும். குருடனுக்கு குருடன் நினைச்ச முடியாது, வழிகாட்ட முடியவே முடியாது. குருடனுக்கே அவனுக்கே வழி தெரியாது. வழி தெரியாதவன் குருடனை பார்த்து உனக்கு வழிகாட்டுறேன்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறேன் சொல்லி சொல்லுகிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பார்வை பெற்றுக்கொண்ட அந்த தன்மையை அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேங்க, நம்ப மாட்டேங்க. அவனுக்கு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கேட்கும் போதுதான் சொல்றான், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டார். அப்ப நான் பாவியாக பிறந்திருக்கிறேன், ஆனா இன்றைக்கு காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். காண்கிற மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இயேசு தொட்டார், இயேசு எனக்கு பார்வை கொடுத்தார், நான் காண்கிறேன். காணாதவர்கள் குருடராக காணும்படியாக, காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குருடராக முடியாது நான் வந்திருக்கேன்னு சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார்.
இன்னைக்கு காண்கிறோம் என்று சொல்லுகிற மனிதர்கள் காணாதவர்களை போல இருக்கிறார்கள். காண்கிறவர்கள் காணாதவர்கள் காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். காண்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இவைகளை செய்தால் போதும் என்று சொல்லி நினைத்து அந்த காலத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகரும் ஆசாரியரும் என்ன செய்தார்கள்? அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவாலயத்தின் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் நீ கடனாளி என்று சொல்லி கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, இது ஜெபம் பண்ற இடம், அதை கல்லறுகையாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் மூலமாக உங்களுக்கு அந்த தேவனுடைய சுதந்திரவாளி என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது என்று சொல்லிவிட்டார். இதுக்கு ஒரு சிறிது நேரம் சிந்திக்க முடியாத ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து என்ன ஆயத்தம் பண்ணுவோம்? ரெடியாகி போய் நின்னாச்சுன்னா ஏற முடியுமா? வண்டியில ஏற முடியாது. அதற்கு முன்பதாக எந்த வண்டியில இந்த ஊருக்கு போகுமா அப்படின்னு சொல்லி நல்லா தீர திட்டமா விசாரித்து நம்ம என்ன செய்வோம்? அந்த வண்டிக்குரிய கிரயத்தை கொடுத்து, அந்த வண்டியில போறதுக்கு பிரயாணத்துக்குரிய கிரயத்தை கொடுத்து உறுதி செய்து அந்த டிக்கெட்டை நம்ம வாங்கி என்ன செஞ்சுக்கிறோம்? வச்சுக்கிடுவோம். டிக்கெட் நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு ஒதுக்கி இருக்கிற சீட்டில் வேற யாரும் ஏறிமே உட்கார்ந்தாலும் அந்த சீட்டு யாருக்குரியதுதான்? நமக்குரியதுதான். சீட்டு டிக்கெட்டை காமிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செஞ்சிருவாங்க? எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆதார் அட்டை எல்லாரும் எடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு ஆதார் அட்டை எடுத்தோன்னா எங்கே வச்சுன்னு தெரியலையே, தேடல் போலியே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? தேடும். இதே போல நம்ம எடுத்து வைத்திருக்கிற டிக்கெட்டையும் கூட எங்கேயோ வச்சுட்டு தேட ஆரம்பிச்சோன்னா சிக்கலாக நம்முடைய இடம்னு சொல்லி சொல்ல முடியாது. உறுதியெல்லாம் போகும். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து நம்மை முத்திரை போட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அச்சாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவன் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யும்? யார் எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நம்மை அடிமைப்படுத்துகிற, நம்மை சிறைப்படுத்துகிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? 1:11 அவர் தமக்கு சொந்தமாக வந்தார், சொந்தமானவர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் சொல்லப்படும். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அந்த உறுதிப்பாட்டை ஒருவர் மறந்து தொலைத்து அல்லது காணாமல் எங்கு வைத்தேன் என்று சொல்லி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இந்த உலகத்தில் காணப்படுது. ஒரு நாள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஒரு நாள் எனக்கு நிச்சயம் இருந்துச்சு, அன்று ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் ஒன்று இருந்தது. ஒரு நாள் சிலுவை நோக்கி பார்த்து அழுது அவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தமாக்கிறார். பரிசுத்தாவே எனக்குள் வந்தாரு. பரலோகத்தை குறித்த சிந்தனை கொடுத்தார். இந்த காலங்கள் போக போக எனக்கு நம்முடைய பிரயாணம் என்ன செய்கிறது சொன்னால் தள்ளி போகப்பட்டு கொண்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் பலத்தின் மிகுதினால் 70 வருஷம் 80 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கையானது ஒரு பிரயாணத்தை போன்றது. ஆனால் நாம் பிரயாணப்படுகிற அந்த நேரம் வரும்பொழுது
இன்னைக்கு ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய புதிய ஒரு வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கிறது. ஆகினால்தான் அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசுவை அண்டிக் கொண்டவர்களாக காணப்பட்டிருக்கிறார். ஒரு அகத்திய முனிவர் தியானம் செய்து அவர் கண்டுபிடித்த அந்த வாக்கியத்தை பார்க்கும் பொழுது, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்றில்லாமல் உலகத்தில் தானுக்கு குருவாய் வந்து அன்பான சித்தர்களுக்கு நவத்தை காட்டி அவர்களை நிறுத்திவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாய். திருச்சபைக்கு வருகிறோம், வரும்பொழுதெல்லாம் பாவரிக்கை ஜெபம் ஏறெடுக்கப்படுறது. காரணம் என்ன? அவனவன் தன் வழியை வழி தப்பி அவன் தன் விருப்பத்துக்கு போய்விட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிற ஒரு தாயை போல இருக்கிறார். ஆகினால உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இந்த 2 காலங்கள் நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே துளிர் விடுவதற்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு காலங்கள். என்னென்று சொன்னால், நினிவே மக்களுக்கு இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தம் அந்த நினிவே பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்டது. மக்கள் என்ன செஞ்சாங்க? தங்களை தாழ்த்தினாங்க, தங்களுடைய பொல்லாத வழிகளுக்கு திருந்தினாங்க. தேவனுக்கும் மனிதனுக்கும் சில உடன்படிக்கை அந்த ஆண்டவர் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நினிவேக்காக பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி சொல்லப்பட்ட நினிவே கவிழ்க்கப்படாமல் காக்கப்பட்டது. இதே போல சோதோம் குமாரா பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லும்போது ஒரு நீதிமான் இருந்தான். அந்த நீதிமான் அவருடைய குடும்பம் காக்கப்படுவதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டு ஜீவன் தப்பு ஓடிப்போம். ஏன் தெரியுமா? அந்த உலகத்தை ஒவ்வொரு மனுஷருக்கும் ஜீவன் அது விலை மதிக்க முடியாது. பணம் சொத்து எல்லாம் இருக்கலாம், உயிர் மிக மிக முக்கியம். உயிர் இருந்தால் தான் அந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆகினால ஆண்டவரை அண்டிக்கொள்வதுதான் நமக்கு என்ன செய்யுது? ஒரு பெரிய ஒரு சிலாக்கின் பாக்கியம். ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை ஆராதிப்போமே, அற்புதங்கள் செய்பவரை அண்டிக் கொள்வோமே. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை ஆராதிப்போமே, அற்புதங்கள் செய்பவரை அண்டிக் கொள்வோமே. நோவ காலத்தில் நடந்தது போல் நடக்கும் என்றாரே, லோத்தினுடைய காலம் போல நடக்கும் என்றாரே. நோவ காலத்தில் நடந்தது போல் நடக்கும் என்றாரே, லோத்தினுடைய காலம் போல நடக்கும் என்றாரே. நீதி செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே, சிங்காசனத்தில் விட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நெருக்கி ஏவுகிறது. ஒரு நாள் ஊழியத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓடையில நல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே 2 தம்பிமார் தூண்டில புழுவை வச்சு மீன் பிடிக்க உட்கார்ந்துருந்தாங்க. இதுக்கு மீன் பிடிக்கிற அந்த தம்பிமார் நினைச்சாங்க, தூண்டில உள்ள போடுறாங்க. ஒரு மிதப்பு கட்டை இருக்கு. அந்த மீன் எப்போ அந்த தூண்டில உள்ள புழுவை சாப்பிடுது, அப்போ மிதப்பக்கட்டை என்ன செய்யுது? உள்ள போகுது. உள்ள வரவனே கொஞ்சம் கையில விடு, நல்லா அது கடிச்சு தின்னு சொல்லி வரும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில சில பாவங்கள் என்ன செய்யுதுன்னா அந்த நிச்சயத்தை நமக்கு இழக்க வைத்து விடுகிறது. அன்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பி இருந்திருப்போம். அன்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அந்த நிச்சயம் நமக்குள்ள இருந்திருக்கும். நம்ம நிச்சயமா மீட்கப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளுங்கிற அதிகாரம் இருக்குது. பாவம் மன்னிக்கப்படுறது நல்லா தெரியுது. ஆனால் இப்போ என் வாழ்க்கையில சில பாவங்கள் என்னோடு கூட என்ன செய்யுது? என்னை தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுது. அதற்காக தான் ஒரு என்ன செய்யறான்? சுற்றி வர தூண்டில போட்டு வச்சிருக்கிறோம். தூண்டில கடிக்கிறது கூட தெரியாம என்ன செய்யறோம்? கடித்து கொண்டிருக்கிறோம். அது உயிருக்கு ஆபத்தானது. அதுல நம்ம உயிர் இணைக்கப்பட்டு தூண்டில் இருக்குல்ல, தூண்டில உள்ள புழுதான் நமக்கு தெரியுது. அதுல உயிர் இணைக்கப்பட்டிருக்குது.
இந்த பையன் என்ன செய்யறான், மீன் கடிக்கிறது பார்த்தோம், தூண்டில் விடுனோடனே விடுறான். விட்டவொடனே கொஞ்ச நேரம் அப்படியே அது நினைச்சது விடுவதுக்கு. கொஞ்ச நேரத்தில் சுண்டி இழு அப்படின்றான். இழுத்தாச்சுன்னா வெளியே வந்து என்ன செய்யுது, செவிட பிச்சுக்கிட்டு இருக்குது. இதே போல காடு கரைகளில் வேடன் நினைச்சு வந்துருப்பான், வலையை வச்சிருப்பான், கண்ணுக்கு தெரியாத ஆகாரங்களை போட்டிருப்பான். அந்த ஆகாரங்களை பறவைகளை நிச்சயம் வந்து உட்கார்ந்து அதை பொறுக்கி தின்னுட்டு இருக்கும். வந்தவனை பறந்து போகணும்னு நினைக்க முடியாது. அந்த பாவத்துக்குரிய வல்லமை நமக்கு தெரியறது இல்ல. பாவத்தை விடணும்னு நினைக்கேன், குடிக்க கூடாதுன்னு நினைக்கேன், குடிச்சுக்கிட்டு இருக்கேன். குடிகாரம் பரலோகத்துக்கு போக முடியுமா? தேவனுடைய கற்பனை மீறுகிறது பாவம். தேவனுடைய கற்பனை மீறுகிற ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஒரு பெரிய ஏரியில அந்த தண்ணி பறந்து விரிந்து கிடக்குது. அந்த பறந்து விரிந்து கிடக்கிற இடத்துல ஒரு எருமை, காட்டு எருமை செத்து மேல வந்துகிட்டு இருக்கு. செத்து மேல வந்துகிட்டு மேல ஒரு கழுகு பார்த்து நல்ல இடம் கிடக்குது, நல்ல இடம் கிடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எது என்ன செய்யுது, போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணியுடைய இழுப்புல அது போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது இது யோசிக்குது, இந்த கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா அருவி வந்துடும், விழுந்தா நம்மளும் சேர்ந்து செத்து போயிடும், அதுக்குள்ள என்ன எழும்புடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நெருங்க எழும்ப அது முயற்சி பண்றது, எழும்ப முடியல. உண்டேவனை சந்திக்க நீ ஆயத்தமா, உண்டேவனை சந்திக்க நீ ஆயத்தமா, உனக்கு கிடைத்த நாளில் மனம் திரும்ப, உனக்கு கிடைத்த நாளில் மனம் திரும்ப, இந்த மீதம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய், இந்த மீதம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. தேவனை சந்திப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் வரிசையாக என்ன செய்யப்பட்டிருப்போம், நிறுத்தப்பட்டிருப்போம். பூமியில் நமக்கு கிடைத்த காலங்கள், மறந்து வேண்டிய காலங்கள், இந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக ஆவியானவர் அவர் செய்யற காரியத்தை செய்துட்டே இருப்பார். சபையில மூப்பர்களாக, சபையில அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, ஊழியர்களாக, போதகர்களாக ஏற்படுத்தப்பட்டவங்க அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை சொல்லிக்கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. கொடுக்கப்பட்ட காலங்கள்ல நமக்கு வர வேண்டிய செய்தி இணைஞ்சிருக்கும், வந்துகிட்டே இருக்கும். கேட்டோமா? சாது சுந்தர் சிங் தன்னுடைய அனுபவ புத்தகத்தில் சொல்றாரு, ஒருத்தன் கேட்டேன் இல்லையேன்னு சொல்லி திகைச்சு போய் இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல, ஆண்டவரே நான் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், என்ன செய்யணும் கேட்கணும். கற்பனை எல்லாம் கை கொள்ளுப்பா, சின்ன வயசுல இருந்தே கை கொண்டிருக்கேன் ஆண்டவரே. இன்னும் ஒன்று போறாரு, உனக்கு உண்டானதுல வித்து தருத்தது கொடுத்துரு, இந்த பூமியில உனக்குன்னு ஒண்ணு வேண்டாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது உனோக்கமா இருக்கட்டும். கேட்டேனிலேயே பறந்துகிட்டு இருக்கிறான். அநேக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும். ஒருத்தர் தெருவில் கூத்து நடத்துற ஒரு மனுஷன் பாம்பை தட்டி விடுவோம், மலைப்பாம்பை, அது அப்படியே உடம்ப சுத்தினோடனே நெரிக்கிறது போல இருக்கும், அப்படியே நெரிக்கிற மாதிரி நடிப்போம். மக்களாரும் ஐயோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி காசுகள்லாம் போடுவாங்க. காசு எடுத்து சந்தோஷமா போயிடும். இப்படி அநேக நாட்கள் செய்துகிட்டே இருந்தோம். ஒரு நாள் என்ன செஞ்சிருக்குன்னா, அந்த பாம்பு இருக்கிறது இறுக்கி அவனை கொல்றதுக்கு அது இருக்கணும்னு அவன் விடுபடுறதுக்கு முயற்சி பண்றான், விடுபட முடியல. வேடிக்கை பார்த்தவங்க நினைக்கிறாங்க மற்ற நாளை விட இன்னைக்கு நல்லா நினைச்சான், ஹேக் பண்றான். கடைசியில் நினைச்ச முடியாது, உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் திகைக்க போறாங்க, திண்டாட போறாங்க. ஆண்டவரை அண்டிக் கொண்டவங்க பாக்கியவான்கள். அவங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போவாங்க தெரியுமா?
மாட்சிமிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன். மாட்சிமிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன். அந்த மங்களத்தின் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். அந்த மங்களத்தின் மாளிகைக்குள் எப்போ சேருவேன். இன்னைக்கு சிலர் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, அந்த பாவம் அவங்களை என்ன செய்ய தெரியுமா, இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வாசிக்கிறோம், எகிப்துல ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை பார்த்த அந்த பார்வோன், இது கர்த்தருடைய செயல்தான், உங்களை போக விடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மோசையும் ஆரோனும் போகும்போது இருதயம் கடினப்படும். இப்படி இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன நடந்து தெரியுமா, கர்த்தர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். அது வரைக்கும் அவன் கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் கர்த்தர் அவனுடைய இதயத்தை கடினப்படுத்துவானே, அவனுக்கு சிவந்த சமுத்திரம் அது வெட்டாந்தரை போல இருக்குது. இஸ்ரேல் மக்கள் நடந்து போறாங்க, அவங்களுக்கு முன்னாக சேனைகளின் கர்த்தர் கடந்து போயிட்டு இருக்கிறார். அவங்களை நித்தியத்துக்குள்ள சேர்க்கிறதுக்கு, அவங்களை விடுவித்து அவர்களுக்கு சொந்த நாட்டை கொடுப்பதற்கு, அவர்களை வாழ வைப்பதற்கு, அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர்களுக்கு முன்பதாக கடந்து போயிட்டு இருக்கு. இவன் பார்க்கிறான், விடக்கூடாது, தொடர்ந்து பிடிக்குன்னு சொல்லி இருதயம் ஆண்டவர் கடினப்படுத்தினால கடினப்படுத்தி போய்கிட்டு இருக்கிறான். ஒரு என்ன நடந்துச்சு, தப்பு முடியல. வாலிபன் தம்பி தேவனுக்கு விரோதமான வழியில போய்கிட்டு இருந்தான். தாய் தப்பனோட சண்டை போட்டு குடிக்க ஆரம்பிச்சான். அநேக தவறுகள்ல எல்லாரோட சண்டை போட ஆரம்பிச்சான். வாழ்க்கை தடுமாறிச்சு, நிம்மதி இல்லை, வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொல்லி விஷத்தை குடிச்சு. தாய் தகப்பனர் பார்த்தாங்க, வாந்தி பண்றான், வித்தியாசமான ஒரு இது வாட வருது. பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, காப்பாத்துங்க. சொன்ன வார்த்தை தெரியுமா, இரு போல இருக்கிறேன், எங்கேயோ போறது போல இருக்கிறேன், நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்த உடனே உணர்த்தின காரியம், ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வீடுனா வீட்டுக்குரிய டாக்குமெண்ட் பட்டா, இதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆதார், இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த அச்சாரம், அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் யாருன்னு சொல்லுகிறார்? எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் அதிகாரத்துல, நோவா, தானியேல், யோபு, இந்த 3 பேரும் இருந்தாலும் அந்த 3 பேரும் மாத்திரம் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்களே ஒழிய அவர்கள் குடும்பத்திலே மகனோ மகளோ தகப்பனோ தான் யாரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. இன்னொருத்தர் பக்தியில் நம்ம சேர்ந்துட முடியாது. ஒரு ஆள் டிக்கெட் எடுத்திருந்தா உங்க பேர் யோசேப்புன்னு சொன்னா யோசேப்பு யார், அவங்க மட்டும் யாருன்றாங்க. மற்றவங்க என்ன செய்ய முடியாது, உங்க பேர்லாம் இல்லை அப்படின்றாங்க. பரலோகத்தில் உங்களுடைய பேர் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த நம்பிக்கை நிச்சயம் எப்படி வருதுன்னு சொன்னா, உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, உன் பேர் பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவரோட ஐக்கியம் வச்சிருக்கா. ஊழியக்காரரு இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்கள் அவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சு. அந்த பலவீனத்தின் நிமித்தமாக ஒரு வீட்டில் இருந்தாரு. ஒரு ஊழியத்துக்கு போன மனிதர் என்ன செய்தாரு, பார்க்க போனாரு. சகோதரனை கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கீங்க? சரீரத்துல பலவீனம் ஆயிட்டு, எனக்கு பிழைக்கிற மாதிரி தெரியல, மரணம்னு சொன்னா பயமா இருக்கு. மரணம்னா பயமா இருக்குன்னு சொல்லியப்பா, நம்ம ஆத்மாவில் ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக சிலுவையில் ஆண்டு பாடுபட்டதை விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிற பரிசுத்தாவே நம்ம கூட இருந்து நம்மளை பரிசுத்தத்தில் நம்மளை நிலைப்படுத்தி இருக்கிறார்களா? பரலோகத்துக்கு கூட்டி செல்வதற்கு அவர் தானே நமக்கு கடைசி வரைக்கும் இருப்பாரு. பயமா இருக்குன்னு சொல்லியே, மரணங்கிறது மங்களம்லாம் மகிமெல்லாம் அவர் சொல்லியிருக்கும் போது பயமா இருக்குன்னு சொன்ன உடனே அப்படி ஏதாவது ஒரு பாவம் உனக்குள்ள இருக்கும். நிச்சயம் இல்லை பார்த்தியா, உனக்குள்ள ஒரு பாவம் இருக்கும். என்னன்னு தெரியல, ஆண்டு விட்டு போனாச்சுன்னா அவர் சொல்லிடுவார், வா 2 பேரும் ஜோம் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ண உடனே இவர் சொல்றாரு, நான் 2 நாள் கழிச்சு வரேன். ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். எதையும் சொல்லாமல் நினைச்ச மாட்டார், ஆண்டவர் செய்ய மாட்டார், வெளிப்படுத்துவார். 2 நாள் கழிச்சு வர ஆண்டவர் உனக்கு ஏதாவது வெளிப்படுத்தினாரா?
ஆமாப்பா, வெளிப்படுத்தினார். ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது, ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது. என்னப்பா சொல்ற, கோழி முட்டை சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்றிய? சில வருஷத்துக்கு முந்தி பக்கத்து தோட்டத்துக்காரன் சொன்னான், நல்ல விளைச்சல் வரும்னா வைக்கணும், துட்டை கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். காசை கொடுத்துட்டு மற்றது எனக்கு தெரியாது. எந்த ஐக்கியம் நமக்குள்ள இருக்கோ அந்த ஐக்கியம் தான் கடைசியில் நிச்சயம் தடையாகும். அது தெளிவாக சொல்லுகிற நம்முடைய டாக்குமெண்ட், நம்முடைய பத்திரம், நம்முடைய ஆதார் இந்த உலகத்துக்கு எப்படி முக்கியமோ இதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் தீட்டுள்ளதையும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிற யாதொன்றும் என்ன செய்ய முடியாது, உள்ளே பிரவேசிக்கும். இது என்ன செய்யுது, உள்ள வந்து ஒட்டிக்கிட்டு நம்முடைய நிச்சயத்தை கெடுக்க வைக்கிறது. சின்ன பாவம் தானே, டிவி பார்க்கறது பாவமா, ஒருத்தருக்கு வாழ் சொல்றது பாவமா, இப்படியே செய்து இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா வளர்ந்துகிட்டே போயிருக்கு. பாவிக்கும் பரிசுத்தமானுக்கும் வித்தியாசம் உண்டு, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டு. சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போர்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிலாம் நம்ம ஆண்டவர் நினைச்சுக்கிறாருன்னு சொன்னா, நீ யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறோம், தகுதிப்படுத்துகிறோம். பரிசுத்தத்தின் அலங்காரத்தை தருவதற்காக, சுத்திகரிப்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப 2 திரும்பி ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ண பிறகு அந்த மனிதருக்குள்ள இருந்த அந்த பயம் நீங்கிட்டு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்காது. எனக்கெல்லாம் சில வருஷத்துக்கு முன்னே 2-3 வருஷம் இருக்கும், அந்த இதயத்தில் ஒரு பலவீனம் சொல்லி என்னுடைய மகன் ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. மருத்துவர்கள் ஆலோசனை வேகமாக போகணும்னு சொன்னவொடனே வேகமாக போகணும். எதுக்கப்போ இப்படி வேகமாக போனாங்க, இந்த வேகம் வேண்டாம், மெதுவாகவே போ. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருப்பார். இங்க இருந்தா என்ன செய்ய போறோம், ஆண்டோடைய அன்புல நம்ம என்ன செய்ய போறோம், வளர்ந்துகிட்டு இருக்க போறோம், அவருக்காக கனி கொடுத்துக்கிட்டு இருக்க போறோம். நமக்கு அழைப்பு வரும்போது அங்கே என்ன செய்யணும், போகணும்னு சொல்லி அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு மெதுவாக ஆண்டு பார்த்துக்கணும். போனவங்க ஆண்டுடைய திருமண நல்ல வார்த்தைகள் வந்துச்சு. இன்று வரைக்கும் ஆண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் ஒரு மைக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தராரோ அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடும். இன்னைக்கு திருச்சபையில ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. அந்த எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்களுக்கு அந்த பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நிச்சயம் சில காரியங்களினாலே அது உங்களுக்கு இருக்குதா இல்லையா, எங்க வச்சதும் தெரியலையே, என்னைக்கு ரசிக்கப்பட்டதும் தெரியலையே, என்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டதும் தெரியலையே அப்படின்னு சொல்லி திகைப்போடு இருக்கிறத ஆண்டு உணர்த்துறார். உங்க ஐக்கியம் ஆண்டோடு கூட இருக்கா இல்லையாங்கிறத உணர்த்துகிறதுக்கு தான் இந்த நேரம். இவர் சொல்றாரு, 2 நாள் கழிச்சு திருப்பி வரும்போது பாவத்தில் ஐக்கியம் செய்து பயம் இல்லைப்பா, இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு, பரலோகத்தினுடைய மகிமை தெரிந்து அப்படின்னாரு. பரலோகத்தினுடைய மகிமை முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, சாவுதுக்க மேயில்லாத பட்டணமது, சாவுதுக்க மேயில்லாத பட்டணமது, நீதம் சங்கீதமோட அணிலங்கும் பட்டணமது, சங்கீதமோட அணிலங்கும் பட்டணமது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க துதித்து பாடிக்கொண்டிருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அந்த இடத்த காமிச்சார். அப்படியே சுற்றி பெரிய ரவுண்டா இருக்கிறாங்க, பாடல் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் ஆவியானவர்கிட்ட கேட்கிறேன், பூமியிலலாம் இருந்தேன், இங்க எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க வந்த பிறகு பூமிக்கு போக முடியாது, ஒரு பரதேசி என்று சொல்லப்படுகிற ஒரு மகிமையான இடத்துல துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆர்ப்பணித்து பாடுறாங்க. என்று சொன்ன அந்த பூமியில நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள்,
ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற சிலுவையில் சிலுவை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலம். சிலுவை திரும்பவும் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த 3 சிலுவைகள் நமக்கு தெரியும். நடுவில் இயேசுவானவர், பக்கத்தில் 2 கல்லர். அந்த கல்லல் ஒருத்தன் பரியாசம் பண்ணான். என்னப்பா நீ கிறிஸ்துவா இருந்தா நம்மளையும் ரசித்துக்கிட்டோம், ஏன் இப்படி கஷ்டப்படணும், எதுக்கு மரணம் வருது, பரியாசம் நம்புது, விசுவாசிக்குது. அந்த கல்லை செய்யறான், ஆண்டவரை விசுவாசிக்கிறான், மறுமை உண்டு நினைக்கிறான், மகிமை உண்டு நினைக்கிறான். நினைத்த ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும். இன்னைக்கு நாம் ஆண்டவரத்தில் கேட்போமா? ஒரு அருமையான மிஷனரி பணித்தளத்தில் ஊழியம் செய்து ஒரு வாலிபத்தன், அவனுக்கு ஒரு சில பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனத்தின் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டது புரதாதி மார்க்கத்திலிருந்து வந்தது. அப்போ நடந்த காரியம், அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அந்த பலவீனத்துக்கான அந்த சத்தான ஆகாரங்களை மிஷனரிகள் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு நாள் அதை குடிக்காமல் போயிட்டான். அந்த பலவீனம் வந்துட்டு வந்த உடனே அவனை சத்தம் போட்டு எல்லாரும், எதுக்கப்பா இப்படி பெரிய ஆபத்தாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. தனியாக அறையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்னை யாருமே நேசிக்கலையே என்று சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்படி தூங்கிட்டான். தூங்கின உடனே சொப்பனத்தில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து நின்று, சொன்னோம்ல நீ கேட்டியா, அந்த ஆட்கள் கூட போவாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, உன்னை கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ எங்கே கூட வந்து சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனா அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பெரிய பாதாளம் பார்க்குறான். ஐயோ, இது ஆண்டவருடைய நடத்துதல் இல்லை, இது வேற எங்க கொண்டு விடுது, இயேசுவேன்னு சத்தம் போட்டான். அவ்வளோதான். இந்த ஆவியா வந்த இந்த அப்பா போல அம்மா போல அந்த ஆவியெல்லாம் காணாம போயிட்டு திரும்பி என்ன செய்யறோம்? பரலோகம் ஒன்று இருக்குது, பாதாளம் ஒன்று இருக்குது. இயேசுதான் ரட்சகர். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழையார் செல்வான் ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரி கீழ்ப்படியாமையினாலே ஒரே ஒரு இயேசு கீழ்ப்படிதல் உள்ளவராக மாறுபடிக்கு சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் இந்த உலகத்தில் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அந்த காலம் உண்டாயிருந்தது. ஒரு இமைப்பொழுது அவருடைய பார்வை இல்லாமல் போனது, மறைக்கப்பட்டது. இந்த மகிமை கைவிடப்பட்டதை உணர்ந்தார். ஏன் கைவிடப்பட்டார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களிலும் அந்த மரணத்தினுடைய வல்லமை அவருடைய ஜீவனாலே நமக்கு ஜீவனாக மாறுவதற்கு அந்த ஒரு இமைப்பொழுது மறைக்கப்பட்டார். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது, என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, சற்று ஜோம் பண்ணுங்க, 1 மணி நேரமா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டு போனாரு. அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இருந்தாங்க. கலர் பிடிக்கிறது போல எல்லாரும் வந்தாங்க. காட்டி கொடுக்குற யூதாஸ் சொன்னான், முத்தத்தினால காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தவனை புங்கையாக கட்டினாங்க. அண்ணா காய்வாக்கு முன்னாடி கொண்டு போனாங்க. விசாரிக்கப்பட்டாரு. சிலுவையில அடித்து துன்புறுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க, சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்படி அவர் வற்புறுத்தப்பட்டாரு. அவர் பாடுகள் அனுபவித்தார். யோசித்து பார்ப்போம். நம்ம சொந்த பந்தத்தில் யாராவது விபத்திலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ மாட்டிக்கிட்டா இவ்வளவு விசாரிப்போம். இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா? இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இன்றைக்கு அவர்களுக்கு இறங்குவார்.
நம்முடைய நிலைமைகளை சொல்லி காமிப்பார். இருதய கண்ணாடின்னு ஒரு புஸ்தகம் உண்டு. இருதயம் எப்படி இருக்குன்னு காமிக்கிற ஒரு அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பார்க்கும்போது மனந்திரமான ஒரு மனிதனுடைய முகம் கொடூரமா இருக்கும். அந்த கொடூரத்துல கோபம் இருக்கும். மற்ற எல்லா பாவ செயல்களையும் செய்கிற அந்த கொடூரம் தெரியும். இருதயத்துக்குள்ள பார்த்தா பலவிதமான விலங்குகள்லாம் இருக்கும். அந்த விலங்குகளுடைய அந்த குணாதிசயங்கள் அப்படியே அந்த மனுஷனுடைய முகத்தில் வெளிப்படும். என்னைக்கு ஆவியானவர் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கிறாங்களோ, இடம் கொடுக்கும் போது அந்த விலங்குகள்லாம் வெளியே போயிடும். முகம் பிரகாசம் மாறும். ஒரு மாற்றம். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, மற்ற புறஜாதியார் நடக்கிற வீணான வழியில நீங்க என்ன செய்யாதீங்க, நடவாதருங்க. கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து விதமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பார்ப்போம். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே. ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுவே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுவே. இவ்வளவு மாட மாளிகையில் இருந்தாலும் சரி, உள்ளதான் மங்கேஷ்கர் மாட மாளிகையில் இருந்தாங்க. வியாதிப்பட்டு ஒரு சின்ன அறைக்குள் கொண்டு போறப்ப யோசிக்கிறாங்க. பிரார்த்தனை சொல்லி நம்மகிட்ட வந்தவங்க சொன்னது உண்மை. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமா. ஆனா சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைத்தீங்கன்னா அங்க பூச்சியாவது துருவாது கெடுக்காது. உங்களுக்கு ஒரு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். என்னைக்கு போறீங்களோ நல்ல போராட்டத்தை போறான்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எனக்கு கிரீடம்னு சொல்றாரு. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். உலகத்துல மரணத்தை குறித்து நான் பயப்படல, மகிமை இருக்குது. இயேசுவும் கூட தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு பாடுகளை சகித்து அவர் அந்த உன்னதமான இடத்தை விரும்பி அதை பெற்றுக்கொண்டார். எனக்கு அந்த இடத்துல இருந்து இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுறது, உங்களுக்காக பரிந்து பேசுறது. சரி யோசித்து பாருங்க. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓரத்துக்கு வரும்போதுதான் நம்முடைய நிலைமையை உணர முடியும். லதா மங்கேஷ்கர் உணர்ந்து அவங்க சொன்னது பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லி சொன்னது வந்தது உண்மை. எனக்கு 5 அடி நிலம் தான் சொன்னோன்னு சொன்னாங்க. 5 அடி நிலத்துக்குள்ளே அந்த உடம்பு என்ன செய்யறோம், காணாம போயிடும். ஆத்மா எங்க இருக்கும்? ஆத்மா பரலோகத்துக்கு போனலாம். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? வானத்தில் வானத்தில் நாடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்தோரிக்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்தோரிக்கும். மேகங்கள் நடுவே வாழி பீனக்கும். பூதங்கள் பூதங்கள் கடந்து வரும். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். உரிமைப்படுதில்லை, மறுபக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டது. திருடன் வருகிறதுமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை எங்கும் வைத்து விட்டு நாம் வாழ்ந்து விடக்கூடாது. இப்படி வாழ்ந்திருந்தால், நீங்கள் உணர்த்தப்பட்டால், இதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் இயேசு தொங்கினாரே, சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய ஆத்மாவில் ஒரு புது வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். புது நம்பிக்கை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை இந்த நேரத்திலே சந்திப்பதை மாத்திரம் உணர்ந்து கொள்ளும். ஏன்னு சொன்னா, எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழும்போது அவர்கள் அறிந்து கொள்ளல. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடின்னு சொன்னார். அப்படி நடந்துச்சு. அவர்கள் உணர்ந்து கொள்ளல. கண்ணீர் விட்டு அழுதார், பரிதவித்தார், பரிதாபப்பட்டார்.
இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் நினைச்சுக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நமக்கு காலங்கள் முடிந்த பிறகு நம்ம நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. ஒரு சின்ன பையன் தாய் கூட போகும்போது காய்கறியெல்லாம் பறக்கி அவனை உள்ள போட்டுக்கிட்டு அப்படியே களவு செய்யறது கற்றுக்கிட்டான். களவு செய்யறது, கொலை செய்யவும் கற்றுக்கிட்டான். தூக்கு தண்டனை கைதியாக போய் நிற்கும்போது கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது, எங்க அம்மா தட்டிடுறாங்கன்னு நான் தெரிஞ்சிருப்பேன். ஐயோ, இப்படி ஒரு பெரிய தண்டனைக்குள்ள வந்து இருக்கிறேனே. எல்லாருடைய முறையும் தான். முடிவிலே மாம்சம் உருவடையும் போது துர்க்கித்து, ஐயோ போதகத்தில் வெறுத்தனே, கடிந்து கொள்வதில் மனம் அலட்சியம் விடுனதே. இந்த திருச்சபையில ஒன்னு ஞாபகத்துக்கு மாத்திரம் சொல்லி முடிச்சிருக்கு. திருச்சபையில் நல்ல ஒரு வாலிப பையன் ஆண்டோடைய போதனைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாவே மறந்திருப்பல, இயேசுக்கு இருதயம் கொடுக்கல, ரசிக்கப்படலை, பசுத்தமாகலை. திடீர்னு ஒரு விபத்துல இறந்து போனா என்ன நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில தான் இங்க மறுமையில் என்ன செய்யும்? அழுக்கா இருந்தா அழுக்கு இருக்கிற இடத்துல இருக்கும். மன வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? பட்டாடை உடுத்திருப்பாங்க, உயர்ந்த வஸ்திரம் போட்டிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அழுக்கு வஸ்திரம் தடுத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? தூரத்தில் இருப்பாங்க. என்ன நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையில போய் என்ன செய்யணும்? பாதாளத்தில் வேதனைப்படும். ஐயோ, நான் திருச்சபைக்கு போயிருந்திருக்கனே, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். கூட்டு பார்க்கிறான். யார் வருவான்? நிச்சயத்துக்குள்ள போன கூட கைவிட்ட நிலைமை தான். கைவிடப்பட்டு போனாலும் கைவிடப்பட்ட இடம் தான். அங்கிருந்து திரும்பி நினைக்க முடியாது. பாதாளத்தில் வேதனைப்படுற ஐஸ்வர்யான் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுறது தான். வேண்டுதலும் கேட்கப்படாது, இந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாது. பரலோகத்தில் போய் நீ கொண்டு கொடுங்க, பரலோகத்தில் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். தேவர்கள் ஆண்டு அனுப்பி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கூட்டாங்க, கூட்டு கொண்டு விட்டு நல்ல மகிமையான இடம், உன்னதமான இடம், ஒரு சந்தோஷமான இடம், ஒரு குளுமையான இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். பார்க்குறேன், எல்லாரும் பிரகாசமாக இருக்கிறாங்க. தேவதூதர்கள்லாம் பார்க்குறேன், பரிசுத்தவான்கள்லாம் பார்க்குறான். தேவாதி தேவன் தரிசிக்கிறான். இவ்வளவு அருமையான இடத்த விட்டு பாதாளத்தில் இருந்து வேதப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். எல்லாரையும் பார்த்து தன்னை பார்க்கிறான். அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க சமம் இல்லை, அழுக்கு வஸ்திரமா இருக்கு. எங்கேயா ஒழிஞ்சுக்கலான்னு பார்க்கிறான். ஒளியிறதுக்கு இடம் இல்லை. அவனே பாதாளத்துக்குள்ள விழுந்து செத்துட்டான். என்ன நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமை தான். சரி, யோசித்து பார்ப்போம். மனம் திரும்புவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆண்டோடைய கிருபையினால மனம் திரும்புவதற்கு நல்ல சந்தர்ப்பம். என்ன ஐக்கியத்தில் இருக்கிறோம், என்ன நிலைமையில இருக்கிறோம், அந்த விதமாக கொண்டு போகப்படும். அவருடைய பிள்ளைகளுங்கிற ஒரு உரிமை அதை படிப்படியாக நம்ம இழந்துகிட்டு இருக்கிற ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம். நிச்சயம் இல்லாத ஒரு தன்மைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். நிச்சயம் இல்லாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் சமயமா இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்தாச்சுன்னா என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்படும். அப்படியே கண்களை மூடினோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.